ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, நம்ம நாட்டில் வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு இப்போ பாதுகாப்பு கிடையாது. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. அப்படி இருக்கிறப்ப நம்ம பிள்ளைய எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுன விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அவ்வளோதான். பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, ஆம்பளை பசங்களுக்கும் இப்போ பாதுகாப்பு கிடையாது, பொம்பளைகளுக்கும் பாதுகாப்பு கிடையாது, ஏன் பாட்டிகளுக்கே பாதுகாப்பு கிடையாதுங்க இப்போ. அப்படி ஆகிட்டு அப்படி தானே. அப்போ என்னன்னா, நம்ம பிள்ளைங்க நம்ம தாங்க கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். என்னோட பிள்ளைய நான் எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு. எப்போவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் நம்ம பிள்ளைய ஒத்தையில தனியாக ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் வெளியே அனுப்பாதீங்க. ஃபர்ஸ்ட் ரீசன், அவங்களும் எங்கேயாவது போகணுன்னா நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் கூட்டிகிட்டு போய் அவங்கள சேஃபாக கூட்டிகிட்டு வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸு கூட ரொம்ப வெளியே விடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று. ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு ரொம்ப விடாதீங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகணுமா, நீங்களும் போங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஃபங்க்ஷனா வா, நம்ம சேர்ந்து போயிட்டு வந்துடுவோம். மற்றபடி ஃப்ரெண்ட்ஸு கூட அவங்க வீட்டிலலாம் ரொம்ப விடாதீங்க. ஏன்னா ஃப்ரெண்டோட அப்பா அந்த ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் அப்பா. இப்போ என் பொண்ணை நான் அனுப்புறேன்னா, ஃப்ரெண்டோட அப்பா ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் அப்பா, என் பொண்ணுக்கு அப்பா கிடையாதுல்ல. சொந்த அப்பாக்களாலே பாதுகாப்பு இல்லாத இந்த உலகத்தில் அடுத்த பிள்ளையோட அப்பா எப்படி சொந்த பிள்ளை மாதிரி அடுத்த பிள்ளைய பார்க்க முடியாதுல்ல. இப்போ எல்லா அப்பாவும் தப்பானவங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வீட்லையும் தப்பானவங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லைங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் நம்ம பிள்ளைய பாதுகாப்பாக வச்சிருக்கலாம்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறாங்கன்னா ஏதாவது விசேஷம் ஏதாவது வந்தால் நம்மளும் கூட போயிட்டு வந்துடலாம். மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் சும்மா விட்டீங்கன்னா யாரையும் இந்த காலத்தில் நம்ப முடியாதுங்க. சரியா? சில பிள்ளைங்க ஏதாவது தப்பு நடந்த விட வெளியே சொன்னால் என்ன ஆகும்னு பயந்து வெளியே சொல்லாமல் இருப்பாங்க. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேங்க, அதனால தான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போவாங்க, அந்த பிள்ளையோட அப்பா இந்த பிள்ளைகிட்ட மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அந்த பிள்ளை வெளியே சொல்லாமல் வச்சுருக்கா. புரியுதா? அப்படி நிறைய விஷயங்கள் நடக்குங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இல்லை சும்மா ஃப்ரெண்டு வீட்டில் எல்லாம் விட்டுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நம்ம பிள்ளைய நம்ம பாதுகாக்கலாம். அடுத்து என்ன, மொபைல் ஃபோனை ரொம்ப கொடுக்காதீங்க கையில். ஏன்னா மொபைலில் தானே கெட்டு போகிறாங்க. மொபைல் ஃபோனே ரொம்ப கொடுக்காது. இப்போ தேவையா, இந்தா என் ஃபோனை யூஸ் பண்ணிக்கோ. உனக்கு என்ன வாட்ஸ்அப்பில் பசங்க ஏதாவது ஸ்டடி ரிலேட்டடாக ஏதாவது அனுப்புவாங்களா, இந்தா பார்த்துக்கோ இந்தான்னு சொல்லி மொபைலை கொடுத்துருங்க. அவங்களுக்குன்னா ஒரு மொபைலை இப்போவே வாங்கி கொடுக்காதீங்க. ஒன்றுட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, நீ காலேஜ் படிக்கிற, அவளும் என்கிட்ட கேட்கவே இல்லை. அவளே என்கிட்ட அன்னைக்கே சொன்னா, அம்மா நான் காலேஜ் போகிறப்ப எனக்கு மொபைல் வாங்கி தருவீங்களா அப்படின்னு கேட்டா, ஆமாம் காலேஜ் போகிறப்ப நான் வாங்கி தரேன். ஏன்னா அப்போ உனக்கு கொஞ்சம் 19 வயசு ஆகுறப்ப உனக்கு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி ஆகும். இப்போ வந்து ஸ்கூல் படிக்கிற ஏஜ், இந்த ஏஜ் வந்து அந்த டீனேஜ் ஏஜுங்கிறது அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுவும் தெரியாத அந்த ஏஜ். அதனால வந்து நான் சொல்கிறேன், ஓகே உனக்கு காலேஜ் போகிறப்ப நான் மொபைல் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அதனால் நான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன், நம்ம தான் நம்ம பிள்ளைங்களை கெடுக்கிறோம். நான் சொல்கிறத கொஞ்சம் நீங்களும் யோசிச்சு பாருங்களேன். அப்படி இருந்து பாருங்கள், கண்டிப்பாக நம்ம பிள்ளைய நம்மளே பாதுகாக்கலாம். அது மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க, இப்போ நானாக இருந்தாலும் நினைப்பேன், கஷ்டப்பட்டுருக்கோம் முன்னாடி, அதனால் அந்த கஷ்டம் பிள்ளைகளுக்கு தெரியாம வளர்த்தணும் அப்படின்னு. இல்லைங்க, கண்டிப்பாக நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியணும். ஏன்னா அன்னைக்கு தான் இப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்தேன், ஆனால் இன்னைக்கு நீ நல்லா இருக்க மக்களேன்னு சொல்லி அந்த பிள்ளைய வளர்த்தணுங்க. அப்போ தான் அந்த பிள்ளைங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட இவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.